வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு இந்த வீடியோக்குள்ளார நான் வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். வரக்கூடிய மே மாதம் 16ஆம் தேதி தமிழ் சினிமாவில் ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம், ஒரு திடீர்னு இது இப்படி ஒன்று அப்படின்ற ஒரு மேஜிக் தான். மே 16ஆம் தேதி அன்னைக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 3 படம் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஃபர்ஸ்ட் சூரி இப்ப லைனப்ல அடுத்தடுத்து வெற்றிகளை குவித்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய உயரங்களை கடந்து சென்று கொண்டே இருக்கிறார். அந்த வகையில விடுதலை அப்படிங்கிற படத்துல கதையின் நாயகனா நடிக்க தொடங்கிய சூரி அவர்கள் விடுதலை 2, பொட்டுக்காளி, கருடன் அப்படியான இந்த படங்களை தொடர்ந்து இப்ப மாமன் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிக்கிறாரு. பாண்டிராஜ் டைரக்டர் பாண்டிராஜ் பசங்க படம் எடுத்த பாண்டிராஜ் அவருடைய சிஷ்யர் தான் பிரசாந்த் பாண்டிராஜ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கார். இந்த படத்துல ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர், சுவாசிகா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிக்கிறாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட கதையை உருவாக்கியது சூரி அவர்கள் தான். எங்க குடும்பத்துல நடந்த கதை, இது எங்க அப்பாவோட கதை அப்படின்னு சூரி சொல்றாரு. இந்த மாமன் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் விழாக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனம் இருந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா சூரி அவர்களே இன்னும் ஒரு உயரத்துக்கு இது கொண்டு போகும் அப்படின்னு சொல்ற இந்த தருணத்திலேயே அடுத்த பட அறிவிப்பு மண்டாடி அப்படிங்கிற படத்தையும் அவர் அறிவிச்சிருக்கார் சூரி. இந்த சமயத்துல இந்த படம் மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சூரி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு காமெடி இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிட்ட சூரியின் படம் தான் மாமன். அதே போல சந்தானம் அவர்கள் தொடர்ந்து நடித்து கொண்டு காமெடியில கலக்கிட்டு இருந்த, ஒரு பக்கம் சிம்பு கூட, ஒரு பக்கம் ஆர்யா கூட, ஒரு பக்கம் ஜீவா கூட, அஜித் சார் கூட, விஜய் கூட, அப்படி இப்படிலாம் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்த சந்தானம் அவர்கள் ஒரு கட்டத்துல சங்கருடைய தயாரிப்புல சிம்பு தேவன் டைரக்ஷன்ல வந்த அரையன் 108 கடவுள் அப்படிங்கிற அந்த படத்துல கதையின் நாயகனா 2 பேர்ல ஒருத்தரா நடிச்சாரு. அதற்கு பிறகு தொடர்ந்து காமெடி படங்கள்ல நடிச்சார். அதற்கு அடுத்து சந்தானம் ஒரு கட்டத்துல கதையின் நாயகனா அவர் நடித்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமா அமைஞ்சது. இந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா பாக்யராஜ் சார் ஹிட் அடித்த இன்று போய் நாளை வா படத்தினுடைய கதை தான், ரீமேக் தான் இதுங்கிறது நேரடியா சொல்லல. ஆனா அதுதான் படம். கடைசி கட்டத்துல நன்றி கார்டு பாக்யராஜ் சாருக்கு போட்டிருப்பாங்க. இந்த கண்ணால் லட்டு தின்ன ஆசையாக்கு படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து அவருடைய லைனப்ல வரிசையாக படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சாரு. அதுல நிறைய படங்கள் தோல்வி படமாகவும் அமைஞ்சுது. ஆனா அதை பத்திலாம் கவலைப்படாம ஒவ்வொரு படத்திலையும் தன்னை மேம்படுத்திக்கிட்டே வந்தார். தன்னுடைய பாடியை, தன்னுடைய பாடி லாங்குவேஜை, தன்னுடைய ஸ்லாங்கை, டயலாக் டெலிவரியன்னு மெருகேற்றிக்கிட்டே வந்தார். ஃபைட் பண்ண ஆரம்பித்தார், டான்ஸ் மூமெண்ட்டில் கலக்க ஆரம்பித்தார். அவருக்குன்னு ஒரு யூனிட் ஒன்று சேர்த்துக்கிட்டாரு. அவங்க ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கோ டயலாக் எழுதுறதுக்கோ ஒரு டீம் ஒன்று, எப்படி கவுண்டமணி அண்ணெல்லாம் வச்சுக்காம வடிவேல் அண்ணன் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு டீம் வச்சு செயல்பட்டாரோ அது மாதிரி செயல்பட ஆரம்பித்தார். விவேக் சாரும் அப்படி தான் பண்ணார். அதே போல் கிட்டத்தட்ட தொடர்ந்து படங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. வடக்கப்பட்டை ராமசாமி அப்படி இப்படின்னு வந்தது. இன்னொரு பக்கம் 80s பில்டப்னு வந்தது. தில்லுக்கு துட்டு 1, 2 அப்படின்லாம் வந்தது. பயங்கர தொடர்ந்து படம் ஹிட் அடிக்குது. தோல்விப்படமாக ஹிட்டு கொடுக்குறாரு, தோல்விப்படம் கொடுக்குறாரு. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் தன்னை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் தொடர்ந்து கதையின் நாயகனாகவே நடிச்சுக்கிட்டே இருக்காரு சந்தானம். அந்த வகையில் இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் 2 அந்த படம், அந்த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற அந்த படம் இன்னும் ரொம்பவே கவனம் ஈர்த்திருக்கு. என்ன காரணம் அப்படிங்கனாக்கா, வழக்கமாக அவருடைய டீமில் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவர்களையும் கடந்து இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தில் பார்த்தாக்க கௌதம் வாசுதேவ் மேனனும் டைரக்டர் செல்வராகவனும் இந்த படத்துக்குள்ளார வராங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் எப்போதும் ஒரு மிடுக்கான ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அல்லது வேற அப்படி ஒரு மிடுக்கானவராக இருப்பார் இல்லையா, அதை கடந்து வேற ஒரு ஸ்டைலில் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலிக்கே அல்வாவா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் கிட்டத்தட்ட அவருடைய இந்த சூர்யாவுக்கான பாட்டை வச்சுக்கிட்டு அவருக்கே ஒரு டூயட் மாதிரி கொடுத்ததெல்லாம் கலாய்க்கிறதெல்லாம் சந்தானத்தால் மட்டுமே சாத்தியமாகும்.
அதே போல செல்வராகவனையும் எப்படி திடீர்னு மார்க் ஆண்டனிக்குள்ளார அவர் ஆதிக்க கொண்டு வந்தாரோ அதே போல இதுலயும் வேற ஒரு வடிவத்துல செல்வராகவனை கொண்டு வந்திருக்காரு. இந்த படமும் கவனம் ஈர்த்திருக்கிற படமா இருக்கு. அதே போல சமீப காலங்களில் யோகி பாபு சார் ஒரு கதையின் நாயகனா நடிச்சாருனாலே அந்த படம் ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்பெஷல், ஒரு தனித்துவம் அப்படின்னு இருக்கும். இதுல நிறைய படங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட வரிசையில இந்த படத்துல யோகி பாபு சார் ஜோரா கையை தட்டுங்க அப்படிங்கிற படத்துல யோகி பாபு ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பற்றின டாக்கும் எனக்கு விழாவுக்கு வரணும்னாக்கா யோகி பாபு தனியாக சம்பளம் கேட்குறாரு, அவருக்கு சம்பளம் பாக்கி வைக்கவே இல்லை அப்படி இப்படின்ற சர்ச்சையெல்லாம் கடந்து சமீபத்தில் இந்த ஃபங்க்ஷனுக்கு பேசினவர் கூட அவர் தன்னுடைய ஆதங்கத்தை, வருத்தத்தை வெளிப்படுத்தினார். யோகி பாபு திரையுலகை பொறுத்த வரைக்கும் அப்படி யாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்காமல் நல்ல மனசோட இருக்கிற ஒரு டைப் தான். அவர் நடித்து வெளிவருகிற படமாக கதையின் நாயகனாக நடித்து வரக்கூடிய படமாக ஜோரா கையை தட்டுங்க இருக்கு. ஆக சூரியனுடைய மாமன் திரைப்படம், காமெடி நடிகராக இருந்து அடுத்த கட்டத்துக்கு போற ஒரு படம் போயிட்டு இருக்காரு அவரு. அந்த படம் மாமன். அதே போல சந்தானம் அவர்களுடைய காமெடி, கிரைம், த்ரில்லர், பேய்ப்படம் அப்படிங்கிற அந்த ஜானர்ல இருந்து விலகாம இருக்கிற டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற அந்த திரைப்படம். யோகி பாபு தனக்கான பாடி லாங்குவேஜோட, தனக்கான மாடுலேஷனோட, டயலாக் டெலிவரியில காமெடியாவும் பண்ண முடியும், உருக்கமாகவும் பண்ணிட முடியும். அப்படியான ஒரு கதாபாத்திரத்துல ஜோரா கையை தட்டுங்க அப்படின்னு நடிச்சிருக்கிற படம். ஆக சூரி படம், சந்தானம் படம், யோகி பாபு படம், 3 பேருமே கதையின் நாயகனாக நடித்த படம் மே 16ஆம் தேதி அன்னைக்கு ஒரே நாளில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. 3 படமுமே வெற்றி படமாக அமையணும்னு 3 டீமுக்குமே நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம்.